அந்த ஏலம் விடுறவங்க அதை வாங்கி அங்க ஏகப்பட்ட பொருட்கள் வரிசையா வச்சிருந்தது. கடைசியில கொண்டு போய் அந்த ஓல்டு வயலினை கொண்டு போய் வச்சுட்டாங்க. இது ரொம்ப பழமையா இருக்கு, பார்க்கலாம் யார் வாங்குறாங்கன்னு சொல்லி. இப்போ ஒவ்வொரு பொருளாய் அவர்கள் ஏலம் விடுறாங்க. எல்லாத்தையும் அங்க இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க ஆசையோடு வாங்கி கொள்றாங்க. இப்பவும் கூட நிறைய பேருக்கு இந்த ஆன்டிக் திங்ஸ் எல்லாம், பழைய பொருட்கள் எல்லாம் கலெக்ஷன் பண்றது அது ஒரு ஹாபி. அது மாதிரி நிறைய பேர் நிறைய காரியங்கள் வாங்கி கொண்டே இருந்தாங்க. அந்த ஆக்ஷன்ல ஒரு சட்டம் இருந்துச்சு, கடைசி பொருள் ஏலம் விடுற வரைய அந்த ஹால்ல இருந்து யாருமே வெளியே போக கூடாது. சோ எல்லாரும் அந்த இடத்துல அந்த ஹால்ல அமர்ந்து இருந்தாங்க. ஒவ்வொரு பொருளா வேகமா ஏலம் எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. இந்த பிள்ளை அப்படியே அமர்ந்து கொண்டிருக்கிறா. என்ன நடக்க போகுது? என்னுடைய அப்பாவுடைய வயலினை யார் வாங்க போறா? அது உடைஞ்சு போய் இருக்குது, அதுல ஒரு ஸ்ட்ரிங் வேற இல்ல, அதை யார் வாங்க போறான்னு அந்த பிள்ளை அப்படி பார்த்துட்டே இருக்கா. எல்லா பொருட்களும் ஏலம் போய் முடிச்சிட்டு கடைசியா அந்த வயலினை எடுத்து ஏலம் விடுறவங்க சொல்றாங்க, இந்த வயலின் $5, நம்ம காசுனா ஒரு 50 ரூபாய் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. இவனுக்கு அதுவே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. யாருமே அதை கேட்கறதுக்கு எழுப்பவே இல்லை. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு 30 ரூபாய் அப்படின்னு சொன்னாரு. அந்த 30 ரூபாய் வாங்குறதுக்கு கூட யாருமே இல்லை. இப்போ வேற வழியே இல்லை, 1 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஷன் செய்யறவங்க சொன்னாங்க, ஒரு வாட்டி, ஒரு முறை, 2 முறை அப்படின்னு சொல்றதுக்குள்ள, 3வது முறை என்று சொல்றதுக்குள்ள ஒரு மனுஷன் அங்கிருந்து வேகமா எழுந்து, ஐயா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி வேகமா மேல வந்து அந்த ஓல்டு வயலினை எடுத்து அதை மெதுவாய் வாசிக்க ஆரம்பித்தார். அதை கொஞ்ச நேரம் வாசிக்க அந்த ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் தங்களை மறந்து அந்த இனிமையான அந்த ஓசையில அநேகர் அப்படியே மெய் மறந்து இருந்தாங்க. நிறைய பேருக்கு தங்களுடைய பழைய ஞாபகங்கள், நிறைய பேருக்கு தங்களுடைய இளமை ஞாபகங்கள், நிறைய பேருக்கு அவங்க வாசித்த ஞாபகங்கள் என்று சொல்லி எல்லாரும் அப்படி யோசிச்சுட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அவர் வாசிச்சுட்டு அந்த வயலினை ஓரமா வச்சாரு. இப்போ அந்த ஆக்ஷன் கொடுக்கிறவங்க எழுப்பி சொன்னாங்க, அகைன் $50 அப்படின்னாங்க. திடீர்னு கூட்டத்துல இருந்து ஒருத்தங்க எழுப்பி $100 அப்படின்னாங்க. திரும்ப இன்னொருத்தர் எழுப்பி இல்ல $500, $1000, $3000 சொல்லி அன்றைய தினத்துல ஏறக்குறைய அங்க வைக்கப்பட்டிருந்த எல்லா பொருட்களை காட்டிலும் அதிகமா $5000, ஏறக்குறைய ஒரு 2.5-3 லட்சத்துக்கு அந்த அந்த உடைந்து போன வயலின் விலை போச்சான். அப்புறம் பார்த்தாங்க, யார் அதை வாசித்த மனிதன் என்று பார்த்தா அந்த அதனுடைய ஓனர், அந்த ஓல்டு மேன், அதை வாசித்து கொண்டிருந்த அந்த பழைய அந்த வயலினுடைய அந்த மனுஷன் எழுந்து வந்து அதை வாசித்தானாம். உடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், உடைந்து போன ஒரு ஸ்ட்ரிங்கே இல்லாத இந்த வயலின் இவ்வளோ அழகான ஒரு இசையை நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லி $5000 கொடுத்து அதை வாங்கி போனாங்களாம். என்ன கேட்கிற தேவச்சனமே, அந்த வயலின்ல ஒண்ணும் இல்ல, அது யாரு கையில இருக்குதோ அது நிமித்தமாய் தான் அதற்கான மேன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய பணத்தை அவங்க எதிர்பார்க்கல. அந்த வயலின் வெறும் ஒரு $5000 கூட மதிப்பு பெறாது. ஆனா அதற்கு அவர்கள் 3 லட்சம் கொடுத்து கொண்டு போனாங்களாம். அவர் சாகிற வரைய அந்த மனுஷன் அவருடைய குடும்பமும் சந்தோஷமாய் வாழ்ந்தார்களாம். ஹல்லேலூயா. இது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம். என்ன கேட்கிற தேவச்சனமே, நம்ம அநேகருக்கு நம்ம யூஸ்லெஸ் ஆன பீப்புள், உபயோகமற்றவர்கள், அநேகருக்கு உதவாதவர்கள், நம்மள நிறைய இடங்களில வேண்டாம்னு சொல்லி நிறைய இடத்துல நம்ம ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஈவன் உங்க வேலை ஸ்தலத்துல கூட இவங்க வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. நிறைய உறவுகள் மத்தியில அவமானப்படுத்தப்பட்டு இருப்பீங்க. நிறைய பேர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில நான் ஒரு ஃபெயிலியர், என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, என் வாழ்க்கையில லக்கே இல்லை, அநேகருக்கு நிறைய காரியங்கள் நடக்குது, என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, நான் இப்படி கடல்ல சிக்கி இருக்கிறேன், என்னை யாருமே மீட்க முடியாது, இனிமே அவ்வளவுதான் என் வாழ்க்கை, நான் நிறைய இடங்களில நான் தோற்று போயிட்டேன், இனிமே என் வாழ்க்கையில வெற்றியே இல்லை அப்படின்னு நீங்க வந்திருக்கிறீங்கன்னா, எனக்கு கர்த்தர் உங்களோடு பேசும்படியான ஒரு சத்தியத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு curse into blessing. Hallelujah. God turns our curse into blessing. சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு சபிக்கப்பட்டோ அல்லது எந்த ஒரு ஃபெயிலியரோ அல்லது எந்த ஒரு தோற்று போன இடத்துல, அவமானப்பட்ட இடத்துல கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை அதே போல எடுக்க விடுகிறதே கிடையாது. ஆமென்.
அவருடைய நேரத்திலே நம்முடைய தலையை நிமிர்த்தி எந்த கண்கள் முன்பதாக நீங்கள் ஏளனமாய் பார்க்கப்பட்டீர்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக நம்மை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன். விசுவாசிக்கிறவங்க பலமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த வேதாகமத்துல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நோவா எல்லாருக்குமே தெரியும். தன்னுடைய வாழ்ந்த காலத்துல அவனை போல உத்தமமான மனுஷன் யாரும் இல்லை. அவனை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. சோ ஒரு கிருபை பெற்ற மனுஷன். ஆண்டவருடைய கிரேஸ் அவன் மேல அதிகமா இருந்துச்சு. ஆண்டவருடைய கிருபை நோவாவின் மேல அதிகமா இருந்தது. நோவா பத்தி உங்களுக்கு தெரியும். அவன் கிட்டத்தட்ட 120 வருஷம் பிரசங்கம் பண்ணினா யாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, யாருமே மனம் திரும்பல. அப்போ ஒரு பெரிய ஃப்ளட், ஒரு வெள்ளம் வருது, தேசம் அழிவுக்கு நேராக போக போதுன்னு சொல்லும் போது கூட யாரும் அதை நம்பல. ஏன்னு சொன்னா நோவாவுடைய காலத்துல வந்த அந்த வெள்ளம் வந்த நாள் வரையில ஜனங்கள் மழையை பார்த்ததே இல்லை. அதுவரையில பூமியில மழையே கிடையாது, பனி மட்டும்தான். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அதை பத்தி. சோ அவர்கள் அதை நம்பவில்லை. 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்தது. வானத்தின் மதகுகள் திறவுப்பட்டது. பூமியில் இருக்கிற நிறைய ஊற்றுகள் எல்லாம் வெடித்து மேல கீழே என்று சொல்லி தண்ணி புறப்பட்டு வந்து 40 நாள் பூமியை அப்படியே தண்ணீர் நிரப்பி போட்டது. எல்லாரும் மாண்டு போனார்கள். ஆனா நோவா எல்லா விலங்குகள்ல ஜோடி ஜோடியா ஏற்றினான். அவன், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மருமகன்மார்கள், அவருடைய மனைவி என்று சொல்லி 8 பேர் மட்டும் அந்த பேழையில வைத்து காக்கப்பட்டார்கள். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் தானே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? நோவாவோட ஃபேமிலி என்ன ஆச்சு? 8 பேர் தான் உலகத்துல எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க. அந்த 8 பேர் மட்டும் தான் காப்பாற்றப்பட்டாங்க. சோ ஃபைனல் டே அந்த பேழை அரராத் மலையின் மேல வந்து நிற்கிறது. அவங்க வெளியே இறங்கி வந்து பாக்குறாங்க, எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அவங்க இருக்கிற தண்ணி கொஞ்சம் வடிச்சிருக்குது. அவர்கள் வெளியே வந்து கர்த்தருக்கு தகன பலியை இட்டு ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். ஆமென். அதுவரை தான் நமக்கு தெரியும். ஆனால் அதற்கு பின்பதாக நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் எழுந்து அவங்க அநேக பயிரிடுறாங்க. ஏன்னா அதுக்கடுத்து அவங்க சாப்பிடணும், அவங்க வாழணும். உலகத்துல வேற ஜனங்கள் யாருமே இல்லை, வேற மனுஷர்கள் யாரும் இல்லை, வேற ஃபார்மர்ஸ் விவசாயிகள் யாரும் இல்லை, வேற எதுவுமே இல்லை. யோசிச்சு பாருங்க, உலகத்துல யாருமே இல்லை, வெறும் 8 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னா அந்த உலகம் எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப காமன் குவைட்டா, பின் ஆஃப் சைலன்ஸ் சொல்லுவாங்கல்ல. எந்த மனுஷருடைய சஞ்சாரமும் இல்லாம, யாருடைய சத்தமும் கேட்காம வெறும் 8 பேர் மட்டும். அவங்க பயந்து இருப்பாங்க, தனிமையா ஃபீல் பண்ணிருப்பாங்க. அவர்களோடு கொஞ்சம் மிருகங்களும் நிறைய இல்ல, ஜோடி ஜோடியான மிருகங்கள். சோ இப்படி ஒரு சின்ன கூட்டம் தான் இந்த ஃபுல் உலகம், இந்த முழு பூமி உருண்டையில வெறும் 8 பேர் மட்டும் வாழ்றாங்க, கொஞ்சம் விலங்குகளோட. அவங்க கண்ணு கட்டுற தூரம் எல்லாம் ஜனங்கள் செத்து மிதந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க கண்ணு கட்டுற தூரம் ஃபுல்லா அநேக விலங்குகளும் பறவைகளும் செத்து மிதந்து கொண்டிருக்கிறது. நோவா கொண்டுமே முடியல. ஆனா வேற வழி இல்லை, நம்ம வாழணும், நம்ம சாப்பிடணும்னு சொல்லி நோவா விதைக்க ஆரம்பித்தான். ஒரு திராட்சை தோட்டத்தை நோவா உண்டு பண்ணினானாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே ஜனங்களுக்கு தெரிஞ்ச விவசாயம் கொஞ்சம் இருந்தது. அதுல நம்பர் 1ல இருக்கிறது திராட்சை தோட்டங்கள். ஹல்லேலூயா. அந்த திராட்சை தோட்டத்தை நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் உண்டு பண்றாங்க. கொஞ்சம் காலமாகுது. அழகா அந்த தோட்டங்கள் எல்லாம் பெருகி நிறைய கொத்து கொத்தாய் அந்த திராட்சை பழங்கள் காய்த்து கொண்டிருக்குது. வசனம் சொல்லுது, ஒரு நாள் நோவா அந்த திராட்சை பழங்களை எடுத்து அதுல வைன் செய்து அதை நிறைய அவன் குடிச்சிட்டு போய் தன்னுடைய வீட்டுல போய் படுத்துட்டாராம். படுத்துட்டு இப்போ அவனுடைய ஃபேமிலி எல்லாம் வெளியில இருக்கிறாங்க. இவர் நிறைய திராட்சை ரசம் குடிச்சிட்டு போய் படுத்துட்டாரு. அவருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றுமே தெரியல. அவனுடைய 2ஆம் குமார், அவருக்கு 3 பிள்ளைங்க இருந்தாங்க, அப்படித்தானே? அவன் பேர்லாம் என்ன? சேம், காம், யாபேத். அந்த 2வது பையன் ஹாம், காம் என்று சொல்லுகிற அவன் வீட்டுக்குள்ள வந்து பார்க்கறான். தன்னுடைய தகப்பன் நிர்வாணமாய் படுத்திருக்கிறான். ஒரு பிள்ளை போய் ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்து போட்டிருக்கலாம், அல்லது ஒரு போர்வை வச்சு அவரை மூடி இருக்கலாம். இவன் போய் தன் சகோதரரிடத்துல சொல்றாங்க. வசனம் சொல்லுது, அவர்களுடைய சகோதரர்கள் அந்த டென்ட்டுக்குள்ள வர தைரியம் இல்லாம
அவங்க போய் ஒரு பெரிய போர்வை எடுத்து பின்பதாக முன்னாடி அவங்க அந்த போர்வையை பிடிச்சிட்டு பின்பதாக அந்த டென்ட்டுக்குள்ள வந்து அந்த நோவாவை அவர்கள் மூடினார்கள். ஆஃப்டர் தட் நோவாக்கு அந்த எல்லாம் தெளிச்சு அவன் எழுந்து தனக்கு நேரிட்ட காரியங்கள் எல்லாம் அவன் அறிந்த பொழுது அந்த ஃபாதர் அந்த தகப்பன் he began to curse Ham. Hallelujah. அந்த இரண்டாவது மகன் காமை அவன் சபிக்க ஆரம்பித்தான். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வசனம். என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து அந்த அப்பா சொல்றான். இப்ப யோசிங்க, அவன் சொல்லும் போது கானான் சபிக்கப்பட்டவன். ஆமென். ஆனா தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்தது யாரு? காம். சோ யாரு இந்த கானான்? காமனுடைய மகன் தான் கானான். ஆமென். இப்ப கூட பாருங்க, அவங்க அப்பாவுக்கு கோபம் இருக்கு, அவனை சபிக்கணும்னு விரும்புறாரு. தன் சொந்த மகனுடைய தன் வயிற்றில பிறந்த பிள்ளையின் பேரை சொல்லாம அவன் வயிற்றில பிறந்த அவனுடைய மகனை இவன் சபிக்க தொடங்கிறான். ஆமென். அவன் சொல்றான், எடுத்த உடனே கானான் சபிக்கப்பட்டவன். அடுத்து தன் சகோதரனிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான். ஒரு தகப்பனுடைய வாயில என்ன வார்த்தைலாம் வரக்கூடாதோ, என்ன சாபம்லாம் வரக்கூடாதோ, எல்லா சாபத்தை நோவா தன்னுடைய குமாரன் பெயரிலே இப்ப சொல்லி கொண்டிருக்கிறான். ஆரம்பத்திலே சொல்லிட்டான், அவன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கூட அவனுக்கு கிடைக்க கூடாது. அதனாலதான் சொல்லிட்டான், அவன் எல்லாவற்றிலும் கானான் சபிக்கப்பட்டவன். சகோதரனுடைய அடிமைகள் வேலைக்காரர்கள் எல்லாருக்கும் அவன் வேலைக்காரனா இருப்பான். அவன் வேலைக்காரனா இருக்கிறதே கஷ்டம், அடிமையா இருக்கிறதே கஷ்டம். ஆனா இந்த தகப்பன் சபிக்கிறான், அவன் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான். அடுத்து சேமுடைய தேவனாக இன்னொரு மகனுடைய பெயரை சொல்றான். சேம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் கர்த்தருடைய நாமத்தினால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான். யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார். இன்னொரு மகன் யாபேத், அவன சொல்றான், யாபேத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. ஆனா அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான். ஹல்லேலூயா. எல்லா இடத்திலும் அவன் சொல்லிட்டான், நீ சபிக்கப்பட்டவனா இருப்ப, நீ அடிமையா இருப்ப. உன் சகோதரனுடைய அடிமைகளுக்கெல்லாம் நீ அடிமையா இருப்ப. அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க, ஒருத்தன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பான், ஒருத்தன் விருத்தி அடைவான். ஆனால் நீ சபிக்கப்பட்டு இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய தகப்பனால சபிக்கப்பட்டவன். அவன் இன்டென்ஷனலா அவங்க அப்பாவை பார்க்க அவன் போகல. அவன் ஏதுமா இந்த கூடாரத்துல வந்து அவனை நிர்வாணமாய் அவன் பார்த்தான். ஆனா நோவா நினைச்சா, இவன் போய் வெளியே சொல்லாம என்னுடைய நிர்வாணத்தை இவன் கவர் பண்ணி இருந்தா இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இவன் செய்யாததுனால இவனுடைய தலைமுறைகள் 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 சபிக்கப்பட்டிருக்கும் என்று அவன் சொல்லிவிட்டான். ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே தகப்பன்மார் வாயில என்ன வார்த்தைகள் வருதோ அதன் பிரகாரம் தான் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை ஆசீர்வதித்தான். அதுக்கப்புறம் யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகள்ல அவர்களை ஆசீர்வதித்தான். அந்த யாக்கோபும் ஏசாவும் இருந்த பொழுது ஈசாக்குடைய கண்கள் மங்கலான பொழுது, அவனுக்கு பார்வை தெரியாத போது இந்த யாக்கோபு ஏசா போல வேஷம் மாறி அவனிடத்துல போய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். அதுல ரொம்ப ஒரு துக்கமான ஒரு காரியம் என்னன்னா, ஏசா வந்து கேட்பான், தகப்பனே நீங்க எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட மிச்சம் வைக்கலையா, ஒண்ணு கூட எனக்கு கொடுக்கறதுக்கு வைக்கலையா? இல்ல மகனே, நான் நீ நினைச்சு யாக்கோபுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து விட்டேன். அதற்காக ஏசா மனம் நொந்து மனம் கசந்து அவன் அழுதான். ஹல்லேலூயா. சோ இப்ப அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்காதனால அவன் நினைக்கிறான், என் தலைமுறைகள் முழுதும் சபிக்கப்பட்டு இருக்கும், என்னுடைய எல்லா பிள்ளைகளும் சபிக்கப்பட்டிருப்பாங்க, என்னுடைய வம்சங்கள் எல்லாம் சபிக்கப்பட்டிருக்கும். அப்படிதான் இந்த நோவா தன்னுடைய இளைய குமாரனாகிய காமை அவனுடைய சந்ததியை அவன் சபித்து விட்டான். அவர்கள் காலம் முழுக்கும் சபிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆரம்பத்திலே சொன்னேன்,
சபிக்கப்பட்டவர்களை தேவன் சாபமாய் விடுகிறதே இல்லை. எந்த ஒரு மனுஷன் சபிக்கப்பட்டு போனானோ அவருடைய வாழ்க்கை அப்படியே முடிந்து போக தேவன் விடுவதில்லை. கர்த்தர் அவர்களுக்காக ஒரு நேரத்தை, ஒரு சமயத்தை தேவன் ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வம்சம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது தெரியல, ஆனால் தேவன் அந்த பேருடைய ஒரு இடத்துல தேவன் ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்தார். இந்த இடத்துல இந்த கானான் எதற்கு சபிக்கப்பட்டான்? திராட்சரசத்தினாலே வந்த சாபம். ஹல்லேலூயா. என்னோட கூட இப்ப வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிங்க. இங்க வசனம் சொல்லுது, 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. ஆமென். இந்த கானானுடைய டிசெண்டன்ஸ் தான் இந்த கானான் என்று சொன்னால் ஃபுல் தேசம். அதன் பின்பதாக தான் அது இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டது. அவங்க சுதந்திரித்துக் கொள்ள வந்தபோது அந்த இடத்தின் பேர் என்ன? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். சோ கானானை சுதந்திரிக்க வர்றாங்க. கானான் என்பது இந்த கானா இருக்கிற அந்த ஃபுல் தேசமும் தான் கானான். ஹல்லேலூயா. இப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிற கானா அந்த ஃபுல் கானான் தேசத்துல இருக்கிற ஒரு சின்ன ஒரு பட்டணம். அந்த இடத்துல ஒரு கல்யாணம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு 30 வயசு. அப்பதான் 30 வயசு ஆகுது. அவர் ஊழியத்துக்குள்ள வந்திருக்கிறார், புதுசா வந்திருக்கிறார். கொஞ்சம் சிஷ்யர்கள் அவரோடு கூட இருக்கிறாங்க. அவருடைய தாயாகிய மரியாளும் அவரோட கூட இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதுவரையில இயேசு சுவாமி எந்த ஒரு ஜனங்களும் பிரமிக்கத்தக்க காரியங்கள் எதையும் அவர் செய்யவில்லை. ஆமென். யாருக்கும் அவர் பெரிய அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் தெரியும் அவர் நல்லா பேசுவாரு. எல்லாரும் இடத்துல இருந்த காரியங்களை அவர் நல்ல முறையில எல்லாருக்கும் தெளிவா அவர் பேசுவாரு, சொல்லுவாரு. அப்படிதான் ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்க. மேபி ஆண்டவருடைய ரிலேஷன் வீடா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹிஸ்டரி சொல்லுது. ஆனா உண்மை என்னன்னு தெரியல. அதனாலதான் மரியாதையும் அவர்கள் அழைத்திருக்கிறாங்க. சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணம்னு சொல்லப்படுது. சோ ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துல அவரும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இயேசுனுடைய தாயும் அந்த கல்யாணத்துக்கு போயிருக்கிறாங்க. அந்த நாட்களிலே நடந்த திருமணங்கள் ஒரு நாள் நம்மள மாதிரி ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணிக்கு முடிகிற கல்யாணம் இல்ல. ஒவ்வொரு கல்யாணமும் குறைஞ்சது 10 நாளாவது நடக்கும், 20 நாளாவது நடக்கும். தினந்தோறும் விருந்து இருக்கும் அந்த வீட்டுல. தினந்தோறும் ஆடலும் பாடலும் இருக்கும். தினந்தோறும் கொண்டாட்டமா இருக்கும். ஏகப்பட்ட சொந்தக்காரங்க, ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சூழ்ந்து அந்த இடம் ரொம்ப ஆர்ப்பரிப்பா இருக்கும். சோ இவர்கள் 3ஆம் நாளிலே அழைக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. சோ 3ஆம் நாள் செலிப்ரேஷன்ல இயேசுவும் அவருடைய சீஷரும் அவருடைய தாயும் அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? ஓகே, 3வது வசனம் சொல்லுது, திராட்சரசம் குறைவுபட்டது. அந்த திருமணத்துல திராட்சரசம் குறைவுபட்டது. சோ அவர்களுடைய எல்லா கல்யாணங்களில பிரதானமா இருக்கிற ஒரு பொருள், ஒரு நல்ல ஃபுட் என்னன்னா திராட்சரசம் தான். அது பெஸ்டான குவாலிட்டில அவங்க கொடுப்பாங்க. ஆல்ரெடி சொன்னேன், அவங்க செய்யற பெரிய விவசாயத்துல ரொம்ப முக்கியமானது திராட்சை தோட்டங்கள் தான். சோ எல்லாருமே தங்களுடைய பெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி விரும்புகிற அந்த நேரத்துல, கொடுத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல அங்கே திராட்சை ரசம் குறைவுபடுகிறது. இயேசுவின் தாய் நேரா ஓடி போய் ஆண்டவரிடத்துல போய் சொல்றா, அப்பா அங்க கொஞ்சம் பிரச்சனை, திராட்சை ரசம் இல்ல. நான் சொல்றேன், மரியாளுக்கு என்ன தெரியும்? ஆண்டவர்கிட்ட போய் அவங்க ஏன் போய் சொன்னாங்க? ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு அவங்களுக்கு தெரியுமா? ஆல்ரெடி கிடையாது. ஆனா அவர் தேவகுமாரன் என்பது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவர் இடத்துல சொன்னா ஏதாச்சும் ஒரு காரியத்தை அவர் செய்வார் என்பதை மரியாள் யோசித்தபடினாலே இயேசுவின் இடத்துல வந்து சொல்றா, இங்க திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்குது. உடனே ஆண்டவர் மரியாளை பார்த்து சொன்னா, ஸ்ரீயே, உனக்கு எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. அந்த அம்மாவுக்கு ஆண்டவர், நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு அம்மாவை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாரு, ஒரு அம்மாவை போய் இப்படி பேசிட்டாரு. இல்ல, இந்த இடத்துல அவர் அற்புதம் செய்கிற நேரத்துல அவர் மனுஷகுமாரனாய் அல்ல, அவர் தேவகுமாரன். ஹல்லேலூயா.
மரியாளுக்கே ரட்சிப்பு அவரால தான், மரியாளுக்கே பாவ மன்னிப்பு அவரால தான், மரியாளே அவரால உருவாக்கப்பட்ட ஒரு பெண் தான். சோ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எனக்கு என்னமா, என் வேலை இன்னும் வரல. மரியாள் ஆண்டவர் எதுவுமே எதிர்த்து பேசல. அதுக்கடுத்து அவங்க என்ன சொல்றாங்க, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அவங்க ஆண்டவரே கேள்வி கேட்கல, அவர்களுக்கு போய் எந்த காரியத்தையும் அவங்க நெகட்டிவா சொல்லல. அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க, அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு வித்தியாசம் அல்லது ஒரு ஆசீர்வாதம், ஒரு மேன்மை உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னா இந்த வார்த்தை, இந்த வேதம் உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதன்படி முதல்ல செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள், ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற காரியங்களை செய்ய எப்பொழுதும் பிரயாசப்படுங்க. நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் இந்த வேதம் என்ன சொல்லுது, இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா, இங்க நான் போலாமா போகக்கூடாதா, இந்த காரியத்தை நான் முன்னெடுக்கலாமா வேண்டாமா, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு, வேதம் எனக்கு என்ன சொல்லுகிறது, அதை கேட்டு நீங்க நடந்தீங்கன்னா தான் உங்க வாழ்க்கையில ஒரு மேன்மையை, ஒரு அற்புதத்தை உங்களால பார்க்க முடியும். ஆமென். வசனம் சொல்லுது, நம்முடைய இஷ்டத்திற்கு நம்முடைய காரியங்கள், நம்ம தன்னுடைய இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை பெற்றோருக்கு என்னத்தை கொடுக்குமா, அவமானத்தை கொடுக்குமா. ஹல்லேலூயா. தன்னுடைய இஷ்டப்படி நம்ம செய்யக்கூடாது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அவைகளுடைய முடிவு மரண வழிகள். ஹல்லேலூயா. வசனம் தெரியலையா உங்களுக்கு? படிச்சிருக்கிறீங்களா? வசனத்தை படிச்சிருக்கிறீங்களா? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. மனுஷன் சொல்லுவான், இது ரொம்ப பெஸ்ட், இதுதான் நல்லது, இதுதான் இப்படிதான் ஓகே, இப்படிதான் பண்ணணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதனுடைய முடிவு மரணம். ஹல்லேலூயா. சோ எனக்கு பெஸ்டா தோன்றது இல்ல, ஆண்டவர் எனக்கு என்ன பெஸ்டா சொல்றாருன்னு யோசி. ஆமென். சில காரியம் ஆண்டவர் நமக்கு சொல்லும் போது கண்டிப்பா அது பெஸ்டானதான் நமக்கு அந்த நேரம் தெரியவே தெரியாது, அது நமக்கு ஓகேவா தெரியவே தெரியாது, அது நமக்கு சரியானதா தெரியாது. இத போய் சொல்லி, இத போய் எப்படி எடுக்கிறது, இத போய் செஞ்சா எனக்கு எப்படி லாபம் வரும், இந்த காரியத்தை செஞ்சா எனக்கு எப்படி வெற்றி கிடைக்கும், இந்த காரியத்தை நான் செஞ்சா எனக்கு எப்படி இதுல ஆசீர்வாதமா முடியும், இது எப்படி எனக்கு நல்லதா இருக்கும். நமக்கு அநேக கேள்விகள், அநேக காரியங்கள். ஆனா வசனம் சொல்லுது, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு இன்னும் 10 நாள் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா என்னை உருவாக்கினவருக்கு தெரியும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது எனக்கு தெரியாது, என்னை உருவாக்கினவருக்கு தெரியும். சோ அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த சம்பவம் நடந்த பொழுது இந்த இடத்துல ஆண்டவர் பெருசா ஏதோ ஜெபம் பண்ணினார் என்றோ அது ஏதோ காரியத்தை ரொம்ப ரொம்ப வித்தியாசமா சொன்னாரோ அப்படிலாம் இல்ல. உடனே வேலைக்காரர்களை பார்த்து சொல்றாரு, அந்த கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்க. அவ்வளவுதான். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள்னு அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர் கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கன்னு சொல்லிட்டாரு. உடனே இந்த வேலைக்காரங்க வேகமா ஓடி போய் இருக்கிற எல்லா கற்சாடியில 6 கற்சாடிகள்லயும் தண்ணி நிரப்பிட்டாங்க. இப்ப வந்து சொல்லிட்டாங்க, ஐயா நீங்க சொன்னது மாதிரியே நாங்க தண்ணி என்ன செஞ்சிட்டோம், நிரப்பியாச்சு. அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, இதை மொண்டு கொண்டு போய் பரிமாறுங்கள். அதை கொண்டு போய் கொடுத்து அவங்க ஊத்துனவங்களுக்கு தெரியும் என்னத்தை ஊத்துனாங்கன்னு சொல்லி. கிணற்றுல இருந்தோ அது ஆல்ரெடி பிடிச்சு வச்சு இந்த இடத்துல இருந்தோ அவங்கதான் தண்ணியை கொண்டு வந்து ஊத்தி இருக்காங்க. இப்ப ஆண்டவர் அவங்களதான் சொல்றாரு, கொண்டு போய் எல்லாருக்கும் பரிமாறுங்க, கொடுங்க. அவனுக்கு யோசிச்சிருவான், எப்பா தண்ணியை தானப்பா கொண்டு வந்து நான் தானே ஊத்துனேன், இப்ப என்னைய கொண்டு போய் கொடுன்றாரு. இவ்வளவு நேரம் திராட்சை ரசம் குடிச்சிட்டு இருந்த அந்த கப்ல இப்ப நான் போய் எப்படி தண்ணியை ஊத்துறதுன்னு இவன் நினைச்சிட்டு அதை கொண்டு போய்கிட்டு இருக்கான். அவன் ஊற்றின பொழுது திராட்சை ரசம் விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை குடிச்சவங்க எல்லாம் சொல்றாங்க, ஏப்பா இவ்வளவு நாள் நீங்க இந்த பெஸ்டான இந்த வைனை நீங்க திராட்சை ரசத்தை கொடுக்காம குவாலிட்டி கம்மியானதை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டீங்க, இப்பதான் இந்த பெஸ்டான திராட்சை ரசத்தை கொடுத்துருக்கீங்க. யாராச்சும் இப்படி செய்வாங்களா? எல்லா கல்யாணத்திலும் ஃபர்ஸ்ட் பரிமாறுறது தான் பெஸ்டா இருக்கும். லேட்டாக தான் டேஸ்ட் குறைஞ்ச பொருள் வரும். ஆனா நீங்க இப்படி செஞ்சுட்டீங்களே. தேவன் அந்த திருமணத்திலே அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. எந்த ஒரு கானான்ல நோவாவினால அந்த இடம் திராட்சை ரசத்தினால சபிக்கப்பட்டு போச்சோ, நோவாவிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைய கிட்டத்தட்ட 4000 வருஷம். ஹல்லேலூயா. 4000 வருஷம் சபிக்கப்பட்ட ஒரு இடம், 4000 வருஷம் சபிக்கப்பட்ட ஒரு இடம்.
இன்றைக்கு தேவன் அந்த இடத்துல வந்து அந்த சாபத்தை மாற்ற நினைச்சிருப்பாங்க, அவ்வளவுதான் சபிக்கப்பட்டது, அப்படிதான் இனி சாகிற வரை அப்படியே தான் இருக்க போகுது, இந்த உலகம் முடிகிற வரை அந்த தேசம் சாபமா தான். ஆண்டவர் சாபத்தை கொடுக்க வரல, அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் வந்தார். ஹல்லேலூயா. எந்த ஒரு கானானில திராட்சரசத்தினால் சபிக்கப்பட்டதோ இயேசு செய்த முதல் அற்புதம், முதல்ல போய் அவர் ஊழியத்துக்கு வந்து இனிமேல் தான் போய் அவர் கண்களை சுகமாக்க போறாரு, இனிமேல் தான் செவிலரை கேட்க வைக்க போறாரு, இனிமேல் தான் குஷ்ரோகிகளுக்கு சுகம் கொடுக்க போறாரு, இனிமேல் தான் மரித்தவர்களை உயிரோட எழுப்ப போறாரு, இனிமேல் தான் எல்லா காரியத்தை அவர் செய்ய போறாரு. ஆனா அவருக்கு தெரியும், இந்த லேண்ட், இந்த பூமி ஆல்ரெடி நோவாவினாலே திராட்சரசத்தினால் சபிக்கப்பட்டிருக்கிறது. கானான் அடிமையா இருப்பேன்னு சொல்லிட்டாங்க, கானான் சபிக்கப்பட்டவன்னு சொல்லிட்டாங்க. அந்த சாபத்தை நான் மாற்றியாக வேண்டும் முதலாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல வந்து ஆண்டவர் அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி, எந்த ஒரு ஜனங்கள் சபிக்கப்பட்ட வாழ்க்கையில் இருந்தவங்க இப்ப சொல்றாங்க, இதுதான் the best, இந்த வயன் தான் the best. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி அந்த ஜனங்கள் தொடர்ந்து அந்த ஆசீர்வாதத்துல நடக்க, அவருடைய ஊழியத்தினுடைய எல்லைகளை கர்த்தர் விஸ்தீர்ணப்படுத்த, அந்த ஊழியத்தினால அநேக சாபங்கள் மாற்றப்பட, அநேக வியாதிகள் குணமடைய, அநேகருடைய இருதய கண்களை தேவன் திறக்க, ஜனங்கள் சாபத்திலும் கட்டுகளிலும் மூட பழக்க வழக்குகளிலும் நிறைந்திருந்த ஜனங்களுடைய கண்களை ஆண்டவர் திறப்பதற்காக இந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து முதலாவது உடைத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை எந்த சாபம் கட்டி வச்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு எந்த சாபம் இல்ல, இந்த காரியம் என்ன ரொம்ப கட்டி வச்சிருக்கேன், என்னால எழும்ப முடியல, இதுல இருந்து என்னால மீண்டு வர முடியல, இந்த இடத்துல இருந்து என்னால திரும்ப எழுந்திருக்க முடியல, முன்னாடி மாதிரி என்னால சந்தோஷமா இருக்க முடியல. நோ, கர்த்தர் உங்களை எல்லா கட்டுகளை தேவன் உடை தெரிய போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் எல்லா சாபங்களை கர்த்தர் மாற்றி அதிக டேஸ்ட் உள்ள ரசமாய், அதிக டேஸ்ட் உள்ள திராட்சை ரசமா இன்னைக்கு கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். இதுவரையில உங்களை சாபமா பார்த்தவங்க, இதுவரையில உங்களை யூஸ்லெஸ்ஸா பார்த்தவங்க, இதுவரையில உங்களை ஏளனமா பார்த்தவங்க சொல்ல போறாங்க, நீங்க வந்தாதான் எனக்கு ஆசீர்வாதம், நீங்க பேசினாதான் எனக்கு ஆறுதல், நீங்க தான் சொல்லி எல்லா ஜனங்களும் உங்களை பார்க்கும்படியாக கர்த்தர் இந்த நாளின் எல்லா சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறை சொல்லுதல் இல்லை. தயவு செய்து தேவ ஜனங்களே, எனக்கு விரோதமா இவங்க இதை செஞ்சு வச்சுட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, எனக்கு விரோதமா பில்லி சூனியம் வச்சிருக்கிறாங்க அல்லது செய்வன வச்சிருக்கிறாங்க, எப்படி பண்ணிருக்கிறாங்க, யார் வேணா என்ன வேணா பண்ணட்டும், உங்க மேல கல்வாரியின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதுனால உங்க வீட்டுக்குள்ள சங்கார தூதன் நுழைய மாட்டான். ஆண்டவருடைய ரத்தத்தினால நீங்க கட்டப்பட்டிருக்கிறதுனால வேற எந்த பிசாசின் காரியங்களும் ஆண்டவர் அனுமதி இல்லாம உங்ககிட்ட வர முடியாது. ஹல்லேலூயா. நீங்க நிறைய ஜனங்கள் பயப்படுறத பார்த்தா அவங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறதை விட பிசாசை ரொம்ப விசுவாசிக்கிறாங்க. ஆண்டவருக்கு பயப்படுறதை விட பிசாசுக்கு அதிகமா பயப்படுறாங்க. நோ, கர்த்தருடைய எல்லா சாபங்களும் ஆண்டவர் மாற்றி விட்டார். அவருடைய கல்வாரியின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. எல்லா சாபங்களை மாற்றி நம்ம இன்னைக்கு நீதியின் பாதையில நடத்த ஆண்டவர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை பார்த்தாலும் சொல்லுங்க, நான் ஒரு blessing, நான் ஒரு blessed, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் பயன்படுத்துவாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய சாபங்கள், எங்களுடைய காரியங்கள் எதுவா இருந்தாலும் இந்த நாளில நீங்க மாற்றுங்கப்பா. இந்த ரத்தத்தினால எங்களை மாற்றுங்க. நீர் கானா ஊருக்கு வந்த பொழுது சபிக்கப்பட்ட கானான் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டதப்பா, அதிக சுவையுள்ளதாய் மாற்றப்பட்டது. இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை அதிக சுவையுள்ளதாய் மாறட்டும். உங்க ஜனங்களுடைய வாழ்க்கை அதிக மேன்மை உள்ளதாய் மாறட்டும், அதிக ஆசீர்வாதம் உடையதாய் அது மாறட்டும் அப்பா. இந்த பிள்ளைகளை செழித்தோங்க பண்ணுங்கப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதம் உடையவர்களாய் நீங்க மாற்றுங்கப்பா. இந்த ரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. அவங்க வாழ்க்கையில எது அவங்களை பயமுறுத்தினாலும், எந்த காரியம் அவங்களை ஆண்டவரை திகிலடைய செய்தாலும் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி
அவர்களை உற்சாகப்படுத்துங்கப்பா. கிருபையுள்ள கருத்தை கொடுக்கிறேன். பிசாசு கொண்டு வருகிற எல்லா பயத்தின் ஆவிகளை, குழப்பங்களின் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே கடைந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறப்பா. உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் எங்களிடத்துல இருக்கிறவர் மகா பெரியவர் என்பதை இந்த ஜனங்கள் விசுவாசிக்கட்டும். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.